தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி இருப்பது என்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் திரு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம்? இவ்வளோ காலம் பொறுமையாக தான் இருந்தாங்க கூட்டணியில். பட் கடந்த காலமாக இப்போ இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி காலம் கடந்து போச்சுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். காலம் கடந்து போச்சுன்னாக்கா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க மற்ற தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இப்போ நயனா நாகேந்திரன் பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க தலையிட்டு காலம் கடந்து போச்சுன்னா என்டிஏல இருக்கிறவங்க கூப்பிட்டு அவங்க வாயடைச்சு பேசியிருக்கணும். அவர் இது மாதிரி பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா எங்களை தொண்டர்கள் எங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த மரியாதை அங்கே இல்லை. அதனால் தொண்டர்கள்லாம் விருப்பப்படி நம்ம என்டிஏ கூட்டணியில் வெளியே வரலான்னு முடிவு பண்ணுது. அதனால் வெளியே வரத்துக்கு முடிவு பண்ணோம். நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணியில் இவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறப்ப ஒதுங்கி வந்தாச்சு. நம்மளை விட்டு ஒதுங்கி நாங்கள் கூட்டணியோடு இருந்து நாங்கள் இருந்த அந்த ஓட்டு வங்கியை பிஜேபிக்கு ஐயாவோட ஓட்டு வங்கிலாம் சேர்ந்து பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தோல்வியை கண்டுட்டு இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ கூட ஓட்டிட்டு எங்களை ஒதுக்குறாங்க. பட் நாங்கள் எங்களோட நிலப்பாட்டிலேருந்து 2012 இன்னை வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் யாரெல்லாம் தடம் மாறினாலும் ஐயா தெள்ள தெளிவாக இருந்தார். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இந்த 3 அவசரமாக அங்கே ஜியோ பாஸ் பண்ணி 3 நாள் அங்கேயே உட்காந்து தமிழ்நாட்டில் மக்கள்லாம் அந்த பீச்சில் உட்காந்து அறப்போராட்டம் பண்ணாங்க. அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்து மோடிஜி அவர் மிகப்பெரிய அவர் சப்போர்ட் பண்ணி ஐயாவுக்கு இங்கே தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றினார் ஐயா. அந்த ஒரு மனிதாபின்ற முறையில் இன்னி வரைக்கும் மோடிஜி ஐயா மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. அந்த மதிப்பு மரியாதை அன்றைக்கி உதாரணத்துக்கு கேட்டிங்கனாக்கா ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. மோடிஜியை பார்க்கறதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாருன்னா என்ன காரணத்துக்கு கொடுக்குறாரு? நீங்கள் மதுரையிலேருந்து போடி நாயக்கனூருக்கு அகல ரயில் பாதையை கொண்டு வரதுக்காக அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு லெட்ரு. ஏன்னா அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவரை கூப்பிட்டுக்கணும். நீங்கள் கூப்பிடாமல் போனது அது பிஜேபி மிகப்பெரிய தவறு. அது நாட்டு மக்கள் பார்க்குறான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சொல்லி டீ கடையில் சொல்லி அப்படி தான் பார்ப்பான். இன்றைக்கி தட்டினாக்கா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, எக்ஸ்டாலன்ட்டு ஒரு நொடியில் 1,00,000 பேர் 1000 பேர் கோடி கணக்கில் பார்க்குறான். ஸோ அதெல்லாம் வெளியே போய் இது பண்ணணும். ஐயாவில் நாங்களாம் சேர்ந்து தான் இந்த கூட்டணி வேணாம் ஏன்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியே வராரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது பிரதமர் பார்க்கலை அப்படின்றது தான் காரணமா? எங்களுக்கும் சுயமரியாதை என்பது இருக்குது. உங்களுடைய சுயமரியாதை எந்த இடத்துல பறிப்போச்சு? நிறைய இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை 2 கோடி தொண்டர் சொன்னாங்க. 80 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டான். மீதி 1,20,00,000 பேர் ஓட்டு போடலை. அப்போ ஒரு தலைவரை ஏற்றுக்கல. தொடர்ந்து தோல்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா அவரை ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒதுக்க என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் தோல்வி தான் தொடர்ந்து. காரணம் கேட்டிங்கனாக்கா அப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிறப்போ தோல்விச்சின்னு சரி தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியல, ரெட்ட தலைமை இருக்கிறதுனால தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, நீங்கள் ஒற்றை தலைமை தானே எடுத்துகிட்டு வந்தீங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை தலைமை கொண்டு வந்தீங்க இல்லையா? கொண்டு வந்தப்போ நீங்கள் ஒற்றை தலைமை கொண்டு இப்போ நீங்கள் 40 தொகுதியும் தோத்துட்டீங்களே. அப்போ நாங்கள் இல்லை ஐயா இல்லை. இப்போ நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தது 40 தொகுதி தோத்துட்டீங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கல. அதை நீங்கள் ஒருபோது நீங்கள் அதை புரியாமல் அவரை ஒதுக்கினே இருந்தீங்கன்னாக்கா மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமைதியாக இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஈரோடு கிழக்கில் சிம்பிள் முதல்ல கொண்டு கட்சி முதல் கொண்டு எல்லாமே எடப்பாடி ஃபேவராக பண்ணி கொடுத்தாங்க. காரணம் எங்களையும் வித்ரா வாங்கிக்க சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளோ பொறுமையில் போனால் அவ்வளோ வித்ரா வாங்கிட்டோம். நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட அவன் 6000 ஓட்டில் தான் நம்ம யுவராஜ் அந்த தமிழ் மாநில காங்கிரஸில் தோத்தார். நீங்கள் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணார்? 62,000 கிட்ட தோல்வி, 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சி தான் நம்ம சிம்பிள் ரெட்டையிலேயே மோதுறப்ப 62,000 ஓட்டில் நம்ம தோக்கணும். இது இவங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணி தான் பிஜேபி நினச்சா 1 நிமிஷம் ஆகாது. நீங்கள் ஐயாவுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கலாம். எடப்பாடிக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணி கொடுத்தீங்க. ஐயாவுக்கு ஒருங்கிணைப்பாளர் தான், நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் தான் ஒரே தீர்ப்பு. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்ல, ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? அது நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. இனிமேல் எங்களுக்கு காலம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா எலெக்ஷனை சந்திக்கணும்.
அதுக்கு நான் மக்களில் போய் கேட்கணும். நான் தலைவர் கேட்டார் இல்லையா, நான் என்ன தவறு செய்தேன், நான் தோற்றதுக்கு என்ன தவறு செய்தேன்னு கேட்டார்ல, அதே தவிர நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு ஐயா கேட்பாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொண்டர்களையும் சந்திக்க தான் போகிறாரு. அதுக்கு விரைவில் அந்த நியாயம் கிடைக்கும். அந்த நேரம் வெகு தொலைவில், இன்னும் ஓரிரு மாதத்தில் இது நல்ல செய்தியெல்லாம் வரும். அப்போல்லாம் நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், ஐயாவுக்கு நாங்கள்லாம் ஒரு பக்கா பலமாக தொண்டனாக சொல்கிறேன். அவர் எந்த தவறும் செய்யலை. அவளை நீங்கள் ஒதுக்க தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு அதிகமாக வருது. அதனால தான் காரணம். இப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் தொடங்கி தமிழிசை வரைக்குமே அவரை உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறதா ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதானா? அதாவதுங்க, அன்னைக்கு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் கொடுக்கறது ஐயாவும் ஃபோன் மூலயமா ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு கால் பண்ணுறாங்கனாக்கா அவர் கால் வந்து மிஸ்டு காலில் போகும் இல்லையா, அவர் கால் இருக்கும், கால் அடியில் இருக்கும். கால் பண்ணார், கால் பண்ணல. மெசேஜ் பண்ணியிருக்காரு, மெசேஜை நீங்கள் பார்க்கல. சரி, ரைட், ஓகே, ரெண்டுமே பார்க்கலப்பா. நீங்கள் ஃபோனை வந்து ஒரு ஃபோனுக்கு 3 ஃபோன் கூட வச்சுருக்கலாம், தெரியாது. ஏன்னா நீங்கள் பெரும் தலைவர் இல்லையா பிஜேபியில், அது 3 ஃபோன் கூட வச்சுருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க அந்த லெட்ரு வந்து அவர் போட்ட லெட்ரு எல்லாம் வைரல் ஆகுதில்ல, அந்த லெட்டரை பார்த்துட்டு, அண்ணா என்னென்ன லெட்ரு வந்திருக்கு, என்னென்ன நீங்கள் சொல்லுங்கண்ணே, நம்ம பேசி இது டைம் இது சொல்லியிருக்கலாமே. நீங்கள் அந்த லெட்ரு வந்தது நீங்கள் வந்து உங்களோட இது வந்து எடப்பாடிக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் அவரை உதாசீனப்படுத்திங்க. என்றைக்கு எஸ்பி வேலுமணி நீங்கள் அவரோட மகன் கல்யாணத்துக்கு எடுத்தாந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாரோ நயனார் வீட்டில், அன்னிலேருந்தே இவங்களோட அஜெண்டா கரெக்டாக நான் சொல்கிறேன். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் அண்ணாமலையை நீக்கிறதுல முதல் கொண்டு இன்னைக்கு எல்லாமே இவங்களோட செயல்பாட்டில் நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு பிஜேபியில் இருந்தாலும் கூட இவர் அதிமுக தான் துதி போட தவிர பிஜேபி இவர் எந்த காலத்திலையும் வளர்க்க மாட்டார். எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அண்ணாமலைஜி இருக்கிறப்போ கட்சி வளர்ந்ததுக்கு விதம் எப்படி இருக்குது, இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் விதம் எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாமே ஏற்கனவே அதிமுகனால இவர் அதிமுக சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, அதை வரவேற்கக்கூடியது தானே. இதில் வந்து தமிழிசை வந்து பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை, இவங்க பொறுமையாக இருப்பாங்களா? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஸ்டேஜ்லேயே காரசாரமாக பேசுகிறாங்க. அமித்ஷா கூப்பிட்டு வான் பண்ணி அமிச்சார் இந்த மாதிரி தமிழிசையை, நீங்களாம் பேசக்கூடாது. ஐயா வந்து பொறுமை, நாங்களே பொறுமையை இழந்துட்டோம், இன்னும் அவர் பொறுமை இருக்கு. ஏதோ அன்னைக்கு கடைசியாக இந்த முடிவு எடுத்தார். அது எல்லாரும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுதான் அவரை வரவேற்கிறாங்க. நீங்கள் அந்த முடிவு எடுத்தது சரியான முடிவு. எங்களுக்கான பாதையை வந்து நாங்கள் வகுத்து தான் ஆகணும். இனிமேல் வந்து யாரும் சார்ந்து இருக்க முடியாத தன்னிச்சையாக முடிவு எடுத்தார். அதில் என்ன சந்தேகம்? திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு சொல்லியிருக்காரு, ஒரு கனத்த இதயத்தோட ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருப்பது என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவின் டெல்லி தலைவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தணும், மறுபடியும் அவரை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அவர்கள் சமாதானம் படுத்தினால் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்வீர்களா? அது எங்கள் ஐயா முடிவு பண்ணுவார். தலைமை என்ன சொல்கிறதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அது மட்டும் இல்லை, இவர் டிடி அண்ணனே வந்து எடப்பாடி வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கிறப்போ, அவர் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் போகிறப்போ நீங்கள் அவர் கூட்டணியில் இருக்கிறப்போ கூப்பிடணுமா இல்லையா அவரை? நாங்களே இருக்கோம் கூட்டணியிலன்னு சொல்கிறோம். எங்களை கூப்பிடணும், எங்கள் ஆளுங்க அங்கங்கே நிற்கணும் இல்லையா கூட்டணியில் இருக்கிறது. அந்த அவர் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை எடப்பாடி. யார் டிடிவி அண்ணனும் சரி, நம்ம ஐயாவும் சரி. அப்போ நாங்கள் வண்டியே வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் அங்கே இருக்கணுமா இல்லைன்றதை அவர் தான் முடிவு பண்ணணும். திரு ஸ்டாலின் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்தது என்பது அது துரோகம். அவர் இப்போ வந்து ஏற்கனவே அவர் திமுகவுடன் கள்ள உறவில் இருந்தார், அது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தொடங்கி தமிழிசை துரோகம்னு வரைக்கும் சொல்கிறாங்க. ஏங்க, ஒரு தலைவரை வந்து போய் பார்க்குறாருனாக்கா, அவர் வந்து நம்ம விஜயலட்சுமி அம்மா இறக்குறப்ப அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஐயா கையை பிடிச்சி சமாதானம் பண்ணி, அவர் வந்து மனித பண்பு அவர் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் ஐயாவோட அம்மா இருந்தாங்க, அதுக்கும் வந்து வீட்டில் வந்து பார்த்து ஒரு ஆறுதல் சொன்னார். இது வந்து நம்ம தமிழோட பண்பாடு நாகரிகம் ஐயா போய் அந்த இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அதை பார்க்கணும். மூக்காமுத்து இறந்தாங்க, அதுக்காக போய் அவரை போய் பார்த்ததெல்லாம் ஒரே நேரத்தில் 2 விஷயத்துக்கும் போயிட்டு அவரை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து குஜராத் பூகம்பம் இருந்தது, அதுக்கு நிதி கொடுக்க வந்தார் ஸ்டாலின். அம்மா கிட்ட வந்தாங்க. அவர் கேட்குறப்ப, என்ன அப்பா நல்லா இருக்காரப்பா, அம்மா நல்லா இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லு அப்படின்னாக்கா, நாங்கள் கள்ள உறவு வச்சுக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து திமுக கள்ள உறவு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. தமிழிசை சொல்கிறாங்களே, தமிழிசை வீட்டில் கூட அந்த குமரி ஆனந்த் அவர் வந்து இறக்கப்போ வந்தார்ல, அப்போ நீங்கள் கையை பிடிச்சி அன்றைக்கி அழுதுலாம் போட்டிங்களா ட்ராமா, அதெல்லாம் என்ன? அதில் நீங்கள் உற வச்சுக்கிறீங்களா?
ஏங்க ஒரு சின்ன விஷயம், அவர் சொல்லிட்டார்ல ஐயா, நான் இறந்தாலும் அதிமுக கொடியை தான் போத்துவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு அவருக்கு என்ன, இதுக்கு மேல அவர் இன்னொரு கட்சியில போய் இது பண்ணி அவருக்கு ஆசையா? எங்க உச்சக்கட்ட பதவி முதல்வர் பதவி 3 முறை, அம்மா இருக்கிறப்ப 2 முறையும், அம்மா மறைக்க 1 முறையும், 3 முறையும் பழவி. நாங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் தயார், நாங்கள் துணிஞ்சிட்டோம். எங்களுக்கு வந்து இலக்கு ஒன்றையும் கிடையாது. இலக்கு இல்லாதவனுக்கு எந்த விஷயம் வந்தாலும் எல்லாம் எழுத்து போட்டியும் நாங்களும் தயாராகிட்டோம், வாங்க பார்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஐயாவுடைய, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டார், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம். வருவாய் மாவட்டம் 35 இருக்குது, அந்த மாவட்டம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் வர போகிறாரு. நான் அதை தொண்டர்களோட கருத்தை எல்லாம் கேட்டுட்டு அவர் நல்ல முடிவு எடுப்பார். இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் வரும். அதுக்காக நாங்களாம் ஆவலாக இருக்கோம், தொண்டர்கள்லாம் பொறுத்திருந்து. ஆனால் ஒன்று தனி கட்சி மட்டும் ஆரம்பிக்க மாட்டோம். நாங்கள் அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சி, புரட்சி தலைவர் அம்மா ஆரம்பித்த கட்சி, இந்த தொண்டர்களுக்காக தான் இந்த உருவாக்கின கட்சி. நீங்கள் எந்த பயிலாவும் மாற்றலாம், எந்த விதியை மாற்றலாம், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விதியை மட்டும், பொதுச்செயலாளர் விதியை மட்டும் யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா அன்னைக்கு தலைவரை வந்து 1977 தலைவரை வெளியேற்றினாங்க இல்லையா, அன்னைக்கு சாதாரண தொண்டர்கள் நம்பி தொண்டர்களுக்காகவே இந்த உருவாக்கின இந்த இயக்கத்தை வந்து எந்த கொம்பனால வந்து இந்த இயக்கத்தை மாற்ற முடியாது. அதுக்கு தொண்டர்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கால சூழ்நிலை வரும், அது விரைவில் நல்ல முடிவுலாம் வரும். அது இன்னைக்கு இப்போவே சில விஷயங்களை சொன்னால் நல்லா இருக்காது. ஐயா சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ண முதல் முறையாக இது நம்ம கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வந்தோடனே நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம். ஐயாவுக்கு இன்னைக்கு அவரை ஃபோனை போட்டு நீங்கள் நல்ல முடிவு எடுத்தீங்கன்ட்டு இருக்கிற எங்கே இருக்கிற தலைவர்லாம் ஐயா வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. இதுதான் முடிவுன்னு சொல்கிறாங்க. காலம் தாங்க இப்போ நீங்கள் தான் அப்போது தமிழிசை வந்து அவசரப்பட சொன்னாங்க. காலம் தாங்க புரியல என்ன சொல்கிறாங்க. காலம் தாண்டி வந்தாலும் பொறுமையாக நின்று எப்பயுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னே 10 வாட்டி யோசிப்பார். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் 1 வாட்டி கூட யோசனை பண்ண மாட்டார் எங்கள் ஐயா. அவ்வளோதான். இவ்வளோ காலம் பொறுத்திருந்து பண்ணார்னா எலெக்ஷன் வருது, இப்போ சேர்ந்துடும், அப்போ சேர்ந்துடும், இப்போ சேர்ந்துடும். அவருன்னா எடப்பாடி வீட்டில் போய் நின்னாரா, ஐயா என்னை சேர்த்துக்க கட்சியில், ஐயா அம்மா என்னை சேர்த்துக்க கட்சியிலன்னு. தொண்டர்களுக்காக எந்த தியாகத்துக்கும் தயார். தொண்டர்களுக்காக தான் உங்களுக்கு கட்சியை சேர்க்கணும்னு சொல்கிறாரு தவிர, அம்மா சொன்னாங்கல்ல இந்த இயக்கம் 100 ஆண்டு எனக்கு பின்னால் 100 ஆண்டு எதை வச்சு சொன்னாங்க? எடப்பாடி வச்சு சொன்னாங்களா? அம்மா தொண்டர்களை நம்பி தான் சொன்னாங்க. அந்த ஒரு குறிக்கோளோட இவருக்கு கட்சியை தாங்கி பிடிச்சி சுமக்கணும்னு ஐயாவுக்கு தலையெழுத்தான். எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ சதி திட்டம். நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து விருது வழங்குறீங்க. நீங்கள் துணை முதலமைச்சருக்கு எவ்வளோ ஆசைங்க, எவ்வளோ அவமானம். வேற யாருன்னா இருந்தாக்க இந்த கட்சியை விட்டு இயக்கத்தை விட்டு எப்பயோ வெளியேறிப்பாங்க. இன்னும் அந்த சிவபெருமான அவருக்கு துணை இருக்கிறனால தான் இன்னைக்கும் எல்லாத்தையும் தாங்கிட்டு அன்னைக்கு கனத்த எழுத்தோட அந்த முடிவு எடுத்தாரு. இன்னைக்கு எல்லாம் வரவேற்கிறோம். விரைவில் காலம் போய் சொல்லும். நீங்க சொல்றீங்க இல்லையா, இன்னைக்கு கூட்டத்தை வச்சு எடப்பாடி மமதையில பேசிட்டு இருக்காரு இல்லையா எல்லா இடத்துலையும். இந்த கூட்டம் 2021 இதை விட பல மடங்கு கூட்டம் வந்தது. நீங்க அந்த கூட்டத்தை வச்சு தப்பு கணக்கு போட்டீங்க. நீங்க அன்னைக்கு 2021 ரெட்டை இலையில நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஏன் நீங்க ஜெயிக்க முடியல? தொண்டர்கள் ஏற்றுக்கல. அன்னைக்கு இருந்த 131 எம்எல்ஏல இன்னைக்கு 61 எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கு. எந்த பதவியும் கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கால சூழ்நிலை உங்களோட சுயலாபத்துக்காக, உங்களோட குடும்ப பிரச்சனைக்காக எடுத்து ஒரு இடத்துல கட்சி அடமானம் வச்சது இல்லாமல் இன்னைக்கு தொண்டர்களை குழப்பது இல்லாமல் இன்னைக்கு கட்சி அழிவு பாதைக்கு போனால் அது முழுக்க எடப்பாடி தான் தார்மீக பொறுப்பு எடுத்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணணும். அப்போதான் இந்த கட்சி உருப்படும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தமிழகம் சார்ந்த அந்த சுற்றுப்பயணத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், தனி கட்சி தொடங்குவதற்கான அந்த திட்டம் எங்களிடம் இல்லை என்றும் திரு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.